குஜராத்தில் போலி மருத்துவ சான்றிதழை வைத்துக் கொண்டு மருத்துவம் பார்த்து வந்த 14 போலி மருத்துவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளாக சரமாரியாக சான்றிதழ்களை அச்சடித்து விநியோகித்து வந்த கும்பல் தற்போது சிக்கியது எப்படி? குஜராத் மாநிலம் சூரத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் போலி டாக்டர்கள் மருத்துவம் பார்ப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்ததால் போலீசார் அதிரடி சோதனையில் இறங்கினர். அப்போது 3 கிளினிக்குகளில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போது எலக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவ வாரியத்தால் வழங்கப்பட்ட பட்டப்படிப்பு சான்றிதழை வைத்து 3 பேர் மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. குஜராத்தில் இது போன்ற ஒரு படிப்பே இல்லாத நிலையில் அந்த 3 பேருக்கும் சான்றிதழ் வழங்கியது யார் என போலீசார் குழம்பி போயினர். விசாரித்து பார்த்தபோது 3 பேரும் தலா 70,000 ரூபாய் கொடுத்து போலி சான்றிதழை வாங்கியிருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் குஜராத்தைச் சேர்ந்த ராவத் மற்றும் ராஜேஷ் குஜராத்தி ஆகியோர் இந்த சம்பவத்தில் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் ராவத் ஆயுர்வேத மருத்துவத்தில் பட்டப்படிப்பு படித்தவர், ராஜேஷ் ஹோமியோபதியில் டிப்ளமோ படித்தவர். அவர்கள் 5 பேரை வேலைக்கு அமர்த்தி எலக்ட்ரோ ஹோமியோபதி மருந்துகளை எப்படி பரிந்துரைப்பது என பயிற்சி அளித்து 3 ஆண்டு பட்டப்படிப்பு படித்தது போன்று பலருக்கு போலி சான்றிதழ்களை வழங்கியிருப்பது தெரிய வந்தது. எலக்ட்ரோ ஹோமியோபதி படிப்புக்கு எந்தவித கட்டுப்பாடோ அல்லது விதிகளோ இல்லை என்பதை அறிந்து கொண்டு இந்த மோசடியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக தனியாக ஹோமியோபதி மருத்துவ வாரியம் ஒன்றையே அவர்கள் அகமதாபாத்தில் தொடங்கி நடத்தி வந்துள்ளனர். அதன் மூலம் போலி சான்றிதழ்களை 70,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு விநியோகம் செய்து வந்துள்ளனர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கும்பல் பணத்தை பெற்றுக்கொண்டு 15 நாட்களில் மருத்துவ படிப்புக்கான சான்றிதழ்களை வழங்கி வந்துள்ளனர். பிடிபட்டவர்களின் அலுவலகத்தில் போலீசார் சோதனை நடத்திய போது அங்கு நூற்றுக்கணக்கான பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களால் விநியோகிக்கப்பட்ட சான்றிதழ்களை பதிவு செய்து கொள்ள சொந்தமாக ஒரு இணையதளமும் வைத்திருந்தனர். அதில் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்ற 1630 பேர் வரை பதிவு செய்திருந்தனர். இவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த போலி சான்றிதழ் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. ஆனாலும் போலீசாருக்கு இது குறித்து தெரியாமல் இருந்து வந்துள்ளது. அவர்களிடம் விசாரணை நடத்தி மாநிலம் முழுவதும் 14 போலி மருத்துவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் பலர் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் குஜராத்தில் போலி நீதிமன்றம் நடத்தி வரப்பட்டது தெரிய வந்து நாட்டு மக்கள் அதிர்ந்து போயிருந்தனர். அதைத் தொடர்ந்து போலி அரசு அலுவலகம், போலி டோல்கேட் என அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் வெளிவந்தன. தற்போது போலி மருத்துவ வாரியம் அதுவும் 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளது என்பது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.